கங்குவா படத்தோட டீசர் வந்து நேத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ரிலீஸ் ஆன உடனே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஒரு ரிவ்யூ மாரி வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப வந்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த படத்தோட ஃபுல் டீட்டெயில் என்ன? என்ன சொல்லியிருக்காங்க? இந்த படத்துக்குள்ள என்ன விஷயங்கள்லாம் இருக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ண போறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட கதைக்களம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். கதைக்களத்த பொறுத்தவரைக்கும் எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருந்தது. என்ன மாரியான கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கான பதில வந்துட்டு அமேசான் பிரைமே வந்து குடுத்துட்டாங்க. ஏன்னா, அவங்க தான் இந்த படத்த வந்துட்டு டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நேத்து அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல வந்து எக்ஸ் தளத்துல வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1700ல இருந்து 2023 வரைக்கும் ஒரு 500 வருடங்கள் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஹீரோ வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியாம போயி, அத முடிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு மறுபடியும் வராரு. அந்த மாரியான ஒரு கதைக்களமா இருக்கும் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இத கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, மகதீரா மாவீரன் சொல்லிட்டு தமிழ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? பாகுபலி டைரக்டர் ராஜமௌலியோட படம். நம்ம ராம் சரண் நடிச்சு. ஸோ அந்த படத்தோட கதைக்களம் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, முன் ஜென்மத்துல வந்துட்டு மிஸ் பண்ணியிருப்பாரு. அவர் இறந்திருப்பாரு. மறுபடியும் பிறந்திருக்க மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பகை வந்து மிச்சம் இருக்கும். அத இந்த ஜென்மத்துல வந்து முடிக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஒன்லைன் மாரி இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கு. பட் வந்து உள்ள வந்து சிவா சார் உள்ள என்ன வச்சிருக்காரு அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்துட்டு பிரசன்ட், பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கண்டிப்பா எப்படி ஹீரோ வந்துட்டு பிரசன்ட்ல இருக்காரோ அதே மாரி வில்லனும் அதே பாபி டியோல் இருக்கார் இல்லையா? அவரும் பிரசன்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகா யுத்தம் தான் இந்த படம். அது வந்து நம்ம டீசர் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ அது வந்து இன்னைக்கு கட்டத்துல அதாவது 2023 டைம்ல என்னவா காமிக்க போறாங்க? எப்படி முடிக்க போறாங்க? அப்படின்றது அந்த படத்தோட கதையா இருக்க போது. முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா 2ஆ பிரிச்சுக்கலாம். அதாவது வந்துட்டு ஒரு 2 1/2 மணி நேரம் படம் இருக்குன்னா, 1 மணி நேரமாவது வந்துட்டு அது பீரியாடிக் போர்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். மிச்சம் எல்லாமே பிரசன்ட்ல இருக்க மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த டீசர வந்து பிரேக் டவுன் பண்ண போறோம். ஒவ்வொரு ஃப்ரேமையும் தனித்தனியா வச்சு என்ன விஷயங்கள் வந்து நமக்கு தெரியுது, என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து பேச போறோம். அதாவது வந்துட்டு இத வச்சு இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியூகம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அத டீட்டெயிலா ரொம்ப டெப்த்தா வந்து பேச போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீசர்ல நம்ம பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஹீரோ சூர்யாவுக்கும் சரி, வில்லன் பாபிடியோலுக்கும் சரி, அந்த கலர் கிரேடிங் அப்படின்றது, அந்த கலர் டோன் அப்படின்றது 2 பேருக்குமே வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சூர்யா வர்ற காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ளூ டோன்ல இருக்கும். அதே மாரி வில்லன் பாபிடியோல் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே அவர காமிக்கும்போது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆரஞ்சு டோன்ல இருக்கும். நீங்க நல்லா அத உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்ப சூர்யாவுக்கு வந்துட்டு ஆரஞ்சு டோன்ல காமிக்கவே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா டீசர்ல இருக்கு. அது வந்து எங்க அப்படின்னா, ஃபயர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அவர சுத்தி எங்கெல்லாம் வந்துட்டு தீ இருக்கோ, அங்க மட்டும் தான் அந்த டோன் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து நம்ம ஒரு ப்ளூ டோன் காமிச்சா அது வந்துட்டு கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால மட்டும் அங்க காமிச்சிருப்பாங்க. அதே மாரி பாபி டியோலுக்கு வந்துட்டு ப்ளூ டோன் காமிக்கவே இல்லையான்னு கேட்கலாம். அவருக்கும் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவர் வந்து தண்ணீல இருக்க மாரி சில காட்சிகள் வந்து அது கடல்ல இருக்க மாரி காமிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த காட்சிகள் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ டோன் இருக்கும். ஏன்னா அங்க வந்து நம்ம ஆரஞ்சு டோன் குடுக்க முடியாது. மத்தபடி ஓவரால் மத்த எல்லா காட்சிகள்லயுமே வந்துட்டு 2 பேருக்கும் டிஃபரன்ஷியேஷன் கண்டிப்பா காமிச்சிருப்பாங்க. பாபி டியோலுக்கு வந்துட்டு ஆரஞ்சு டோனும், சூர்யா சாருக்கு வந்துட்டு ப்ளூ டோனும் காமிச்சிருப்பாங்க. அத நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்க. இப்ப வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஃப்ரேமா வந்துட்டு செக் பண்ணி பார்த்துலாம். அதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி சொல்றது? ஒரு இருள் மிகுந்த பகுதி மாரி காமிச்சிருப்பாங்க. ஒரு டிஃபரண்டான ஆட்கள் நிக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கப்பல்கள் வர்றத வந்து நம்ம பார்க்க முடியுது. முதல் ஷாட்ல. ப்ளூ டோன்ல தான் இருக்கும். அதற்கு அடுத்த காட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா, கடல்ல காமிச்சிருப்பாங்க. கடல்ல நிறைய கப்பல்கள் வந்துட்டு நம்மள நோக்கி வர மாரி இருக்கும். அதாவது இந்த பக்கம் வந்துட்டு இருக்க மாரி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல பாருங்க, கீழ நிறைய பேர் கடல்ல குதிச்சு நீச்சல் அடிச்சு ஆப்போசிட்ல போயிட்டு இருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, கப்பல்ல வர்றது வந்துட்டு பாபி டியோல் டீம். அவங்க தான் வந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த கப்பல்ல வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு நம்ம சூர்யா சாரோட டீம்லாம் இருக்கலாம். அவங்க இனக்குழுவை சேர்ந்த மக்கள் இருக்கலாம். இல்ல கப்பல கைப்பற்ற போலாம். எதுக்காக போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா அவங்க வந்து கப்பல நோக்கி போறாங்க. கண்டிப்பா வந்துட்டு ஆப்போசிட் டீம் வந்து அங்கிட்டு இருந்து வர்றாங்க. சூர்யா சார் டீம் வந்து இங்கிட்டு இருந்து போறாங்க. அதுதான் வந்துட்டு இந்த ஃப்ரேம்ல வந்து நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. அதற்கு அடுத்த காட்சி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கும். நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்து ஃபுல்லா பாருங்க. நல்லா நீங்க உத்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, மண்ட ஓடு மனுஷனோட மண்ட ஓடு, எலும்பு இது எல்லாமே வச்சு சுத்தி ரத்தம் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நின்னு அவங்க வந்து ஏதோ வழிபாடு பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து கைய ஆட்டி வழிபாடு பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க.
இது யாரோட மண்டை ஓடுகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது கண்டிப்பா சூர்யா சாரோட இனக்குழுவை சேர்ந்த மக்களோட மண்டை ஓடுகள் அப்படின்றத நம்ம அடிச்சு சொல்லலாம். ஏன்னா இந்த டோன் வந்துட்டு ஆரஞ்சு டோன். ஸோ வந்து இது வந்து பாபி டியோல வந்து நமக்கு வந்துட்டு அவரோட டீம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த டோன் வந்து காமிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க அந்த படத்துல இந்த டிஃபரன்ஷியேஷன்ல தான் காமிச்சிருப்பாங்க. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வந்து அவரோட டீம்ல இருக்கக்கூடிய இனக்குழுவில் இருக்கக்கூடிய மக்களோட மண்டையோட தான் வந்து அதை வச்சு இவங்க வழிபடுறாங்க. ஒருவேளை அவங்க வந்துட்டு மனிதனை வந்து அழிச்சு இது பண்ணக்கூடிய ஒரு இனக்குழுவை சேர்ந்தவங்களா இருப்பாங்களா அப்படின்றத படம் வரும்போது பார்க்கலாம். இதற்கு அடுத்த காட்சி பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா சாரோட இன்ட்ரோ. ஸோ வந்து அவர் நிறைய பேர் கூட சண்டை போட்டுட்டு அவரோட வால்ல வந்து சைடில் வச்சு அவரோட இடுப்பு பகுதி கிட்ட வந்துட்டு துடைக்கிறாரு. துடைக்கும் போது ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைகர் வந்துட்டு சண்டைக்கு ரெடியா இருக்கு, உருமுது. ஆனால் அந்த டைகர் கூட ஃபைட் காட்சிகள், சண்டை காட்சிகள் இருக்கா அப்படின்றது டவுட் தான். அதை பத்தி தகவல் இது வரைக்கும் எதுவும் வரல. ஒரு இன்ட்ரோக்காக கூட கொடுக்கலாம். சூர்யா சாரோட இன்ட்ரோவா இருக்குமா என்னன்றது தெரியல. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு டைகரை வந்து காமிச்சு நிறைய அனிமல்ஸ் வந்து இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்மா தெரியுது. இதற்கு அடுத்த ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆரஞ்சு டோன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நிக்குது, போருக்கு தயாரா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. நீங்க இதுல நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாமே மிருகத்தோட அந்த கொம்பு, மானோட கொம்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து நீங்க பின்னுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஷாட்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா தெரியும். அந்த டீம்ல ஒருத்தர் மட்டும் ஏதோ வெள்ளைக்காரவங்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து பாபி டீலோட டீம்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒரு தளபதியா கூட இருக்கலாம். அது படம் வரும்போது தான் தெரியும். இதற்கு அடுத்த காட்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு மலைப்பகுதி மேல போறாங்க. குதிரையில போயிட்டு இருக்காங்க. மேல வந்து கழுகு போகுது. நீங்க இது பார்க்கும்போது கிளிம்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து ஒரு கழுகு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயுமே வந்துட்டு கூட ஒரு கழுகு நாயெல்லாம் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ சூர்யா சாரோட டீம் தான் போயிட்டு இருக்கு. அவங்க வந்துட்டு சண்டைக்காக தேடி போறாங்க. நான் தன்னோட இன மக்களை தேடி போறதா கூட இருக்கலாம். இது வந்து எப்படி அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். எதனால அந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூட நம்ம வந்து யூகம் வந்து பண்ணலாம். ஸோ அங்க வந்து போயிட்டு இருக்காங்க. இதற்கு அடுத்த காட்சியில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து கொன்னு குவிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ப்ளூ கலர்ல வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு கலர் பொடி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க கீழே வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பா வந்து இது வந்து சூர்யா சாரோட மக்களை தான் வந்து கொன்னு கூச்சிருப்பாங்க அப்படின்னு தோணுது. இது எப்படி கனெக்ட் பண்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் பார்த்திருப்போம். ரத்தத்துல நின்று வழிபடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிறைய மண்டை ஓடுகள் வந்து மரத்து மேல இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அது போல இவங்களோடதா கூட இருக்கலாம். அதே மாதிரி போன ஷாட்ல பார்க்கும்போது இவர் வந்து யாரையோ தேடி போற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா? இந்த குதிரையில கழுகு வந்து மேல போற மாதிரி. ஸோ அது வந்து இவங்களை தேடி போற மாதிரி கூட இருக்கலாம். இதனால கூட சண்டை வரலாம். ஸோ அவங்களோட மண்டை ஓடுகளை வந்து பாபி டியோல் யூஸ் பண்ணிருக்கலாம். இது வந்து என்னுடைய யூகம் தான். பட் இது வந்து மேட்ச் ஆகுது இல்லையா? அதுக்காண்டி நான் சொல்றேன். இதற்கு அடுத்த காட்சிகள் பாருங்க. ஒரு கழுகு பார்வை, அதாவது ட்ரோன் ஷாட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு ஷாட் வந்து காமிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சுத்தி வந்து நிறைய பேர் ஃபயரோட நிக்கிறாங்க. நடுவுல வந்துட்டு ரவுண்டா நிக்கிறாங்க. ஒரு சக்கர வியூகம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நிக்கிறாங்க. இது வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இது வந்து சூர்யா சாரோட டீமா தான் இருக்கும் கன்ஃபார்மா. அவங்க வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ற மாதிரி, இல்ல போருக்கு போறதுக்கு முன்னாடி வழிபடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஆனா வந்துட்டு ஒரு சாங் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுவா கூட இது இருக்கலாம். ஸோ அவரோட டீம் தான் வந்துட்டு ஏதோ ஒரு செலிப்ரேஷன் பண்றாங்க. அதே மாதிரி அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா அந்த கப்பலை வந்து மறுபடியும் காமிச்சிருப்பாங்க. இதை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த அந்த கப்பல் ஷாட் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல இன்னொரு கும்பல் வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம போன ஷாட்ல பார்த்த சூர்யா சாரோட கும்பலா இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இங்க வந்துட்டு நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பாபி டியோலோட டீம் வந்து வேற ஒரு வித்தியாசமான மிருகங்களை யூஸ் பண்ணி ஆயுதங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை ஏன் நான் அடுத்து சொல்றேன் அப்படின்னா நீங்க சூர்யா சாரோட இனக்குழுவை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே அந்த மாதிரியான ஒரு ஆயுதம் இருக்காது. அவங்க யூஸ் பண்றது ஒரு மிருகத்தோட முகமுடியை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சூர்யா சாரை காமிக்கும் போது மட்டும்தான் அது கொம்போட இருக்கும். மற்றவங்களுக்கு வெறும் முகமுடி மட்டும்தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாபி டியோல் டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு ஒரு மிருகத்தோட ஒரு இதை வந்துட்டு ஆயுதம் வச்சிருப்பாங்க. அந்த கொம்புகளை வந்து ஆயுதம் வச்சிருப்பாங்க. நீங்க நல்ல பேக்ரவுண்ட்ல நீங்க ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இது வந்து பாபி டியோல்ட்ட கண்டிப்பா இருக்கும். இது இன்னொரு ஷாட்ல வந்து காமிச்சிருப்பாங்க. அதை நான் வந்து சொல்றேன் நான். இதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீம் வந்து ஆப்போசிட்ல
மழை பெய்யுது வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிக்கிறது வேற யாரும் இல்லை, சூர்யா தான். ஸோ இந்த ஷாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்துட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா இது எப்படி சொல்றேன்றதை நம்ம அடுத்தடுத்த ஷாட்ல வந்து நான் சொல்றேன். இதுக்கு அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா அதே ஃபைட்டு தான். அவங்க வர்றாங்க, சூர்யா சார் ஃபைட் பண்றாரு. இப்போ வரைக்கும் சூர்யாஸோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணிருக்கவே மாட்டாங்க இந்த டீசர்ல. இங்கேயுமே வந்துட்டு அடுத்த ஒருத்தரை வந்து கொண்டுறாரு. இந்த ஃபைட் வந்து முடியுது. ஒருவேளை இது இடையில ஒரு ஃபைட்டா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதே மாதிரி ஒரு மிருகத்தை வந்து காமிக்கிறாங்க. சிஜில பெஸ்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றது சிறந்த உதாரணம் இதுதான். நிறைய பேர் இதை பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன மிருகம் அப்படின்றது தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கும் கரெக்டா வந்து கணிக்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது முதலையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஏன்னா முதல்ல கூட ஒரு ஃபைட் இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூல. ஸோ வந்து சூர்யாஸோட இன்ட்ரோ காட்சி கூட முதல்ல கூட ஃபைட் பண்ற மாதிரி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதற்கு அடுத்த ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் ஒரு சக்கர வியூகத்துல வந்துட்டு நிறைய ஃபயர் இருக்க மாதிரி, தீ இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இதை வந்துட்டு ட்ரோன் ஷாட்ல அதில் காமிச்சிருப்பாங்க. இங்க வந்து கீழே காமிக்கிறாங்க, ஒரு ஒயில்ல காமிக்கிறாங்க. ஸோ இது ஒரு கண்டிப்பா ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்கும் அப்படின்றது இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இதற்கு அடுத்த ஷாட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சூர்யா சாரை காமிக்கிறாங்க. இங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான மிருகம். அது என்ன மிருகத்தோட முகமுடி அப்படின்றது தெரியல, அந்த வண்டை ஓடுன்றது தெரியல. அதை தான் அவங்க முகமுடியா யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கொம்போட யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அந்த செலிப்ரேஷனுக்குள்ள வரக்கூடிய ஒரு காட்சியா கூட இருக்கு. வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் பாபி டியோல காமிக்கிறாங்க கடல்ல வர்ற மாதிரி. ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அந்த ஃபைட்டுக்காக வர்றாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் இருக்கு, அது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சீன் தான் இது. இதற்கு அடுத்த காட்சியுமே அதே மாதிரி தான் காமிக்கிறாங்க. இவர் அந்த கப்பல் ஃபுல்லா இவரோடது நிரூபிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் பார்க்கும்போது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இப்போ கப்பல்ல வந்துட்டு பாபி டியோல தானே காமிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா அந்த கப்பல் படை அப்படின்றது பாபி டியோலோடது, ஆப்போசிட்ல போனவங்க அப்படின்றது சூர்யா சாரோடது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபைட் வந்து ஒன்று வெறித்தனமா காமிக்கிறாங்க. சூர்யா சார் எல்லாத்தையுமே கொன்னு கூச்சிட்டு இருக்க மாதிரி. இந்த காட்சி தான் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் காட்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதற்கு அடுத்த ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு. ஸோ அந்த ஷாட்டும் இதுவும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். இதற்கு அடுத்த காட்சியில நம்ம பாபி டியோல காமிப்பாங்க. நான் கூட சொன்னேன்ல, இந்த ஆயுதங்கள் டிஃப்ரெண்டா இருக்கு, மிருகத்தோட இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கொம்புகள் அதிகமா. இது வந்து சூர்யா சாட்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. மண்டையோடு கூட, மனுஷனோட மண்டையோடு கூட அவர்கிட்ட இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்றேன், கண்டிப்பா அப்படியே தான் இருக்கும். இதுக்கு அடுத்த ஷாட்ல கன்ஃபார்ம் ஆயிரும் அது கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு. நீங்க பாருங்க, அந்த ஃபைட் அதே இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேர் ஃபேஸையுமே வந்துட்டு ஆப்போசிட் வச்சு ரெண்டு பேரும் பயங்கரமா கத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷாட்டும் அதே இடம் தான். ஸோ கண்டிப்பா அதுதான் கிளைமேக்ஸ் காட்சியா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு அடுத்த காட்சியில வந்துட்டு சூர்யா சார் ஏன்னு கத்திட்டு வருவாரு, பின்னுக்கு ஒருத்தரை கூட்டு வருவாங்க, கட்டி இதுல வந்துட்டு தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து பாபி டியோலா இல்ல ஒரு வெள்ளைக்காரர் மாதிரி காமிச்சிருப்பாங்க, தளபதியா கூட இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவரான்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தோட கதைக்களத்துல அந்த ஒன்லைனையுமே சொல்லிட்டாங்க. 1700 இருந்து 2023 வரைக்கும் நடக்கக்கூடிய, பயணிக்கக்கூடிய ஒரு கதைக்களமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வருஷத்தையும் காமிக்க போறது இல்ல, முன் ஜென்மம் 1700வது வருஷம் என்ன நடந்தது, இப்ப 2023 சூர்யா சாரோட பர்பஸ் என்ன அப்படின்னு தான் காமிக்க போறாங்க. ஸோ அதனால வந்துட்டு பாபி டியோல் இறந்திருப்பாரா, இல்ல அப்பயே வந்துட்டு மிஸ் பண்ணியிருப்பாரா, ஏதோ ஒரு விஷயம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்தும் பண்ண முடியாம போயிருச்சா அப்படின்றது வந்து நம்ம படம் வரும்போது தான் தெரியும். ஸோ அது மட்டும் யாரோட பணம் அப்படின்றது தெரியல, அதை தூக்கிட்டு வர்றது மட்டும். ஸோ ஓவரால் டீசர்ல இதாக காமிச்சிருப்பாங்க. இதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஒரு உருமுவாரு. ஸோ அது நல்லா இருந்தது. நீங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தா கூட 2 டிஃப்ரெண்ட் ஷேட்ல தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் ஆரஞ்சு டோன்லையும் ஒரு பக்கம் ப்ளூ டோன்லையும் தான் காமிச்சிருப்பாங்க. சாரி, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்னு சொல்றேன், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண போஸ்டர். ஸோ அதனால நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதாங்க படத்தோட கதைக்களம், இப்படிதான் இருக்கும். இந்த டீசர்ல முழுக்க இதை தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்தமாவே வந்துட்டு இந்த படத்துல மிஞ்சி போனா அந்த பீரியடிக் போர்ஷன்ல வந்துட்டு ஒரு 3 ஃபைட், அதிகபட்சம் 4 ஃபைட்டு. பெரிய ஃபைட் 2 தான், அந்த கடல் ஃபைட்டும் கிளைமேக்ஸ் காட்சின்னு சொல்றீங்க, அதுதான் 2மே தான் பெரிய ஃபைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சின்ன விஷயங்களா தான் இருக்கும். செலிப்ரேஷன் சாங்ஸ் இருக்கும். கொஞ்சம் அந்த ஒரு மணி நேரமே அதிகம் தான் இவங்க அந்த பீரியடிக் போர்ஷன் காமிக்க போறது. மிச்சம் எல்லாமே வந்து ப்ரெஷன்ல தான் காமிக்க போறாங்க. அதுதான் வந்து மேக்சிமம் கதைக்களமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எதுக்காக இந்த நீட் வந்து இவருக்கு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்க போறாங்க. பட் அந்த சீன் எல்லாமே வெறித்தனமா இருக்கும் அப்படின்றது டீசர் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ உங்களுக்கு இதுல பார்க்கும்போது வேற ஏதாவது விஷயங்கள் தோணுதா, நான் ஏதாவது தவறா சொல்லியிருக்கேனா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.